ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை நல்ல ஆரோக்கியமா இருந்தது, அதுக்கு வடை பாயாசத்தோட சோறு கொடுத்தா. 2வது பிள்ளைக்கு வயிற்றுப்போக்கு, அதுக்கு தயிர் சாதம் மட்டும் கொடுத்தா. 3வது பிள்ளைக்கு சளி, காய்ச்சல், இருமல், அதுக்கு கஞ்சி வச்சு கொடுத்தா. 4வது பிள்ளைக்கு அஜீரண கோளாறு, அதுக்கு சாப்பாடே கொடுக்கல, வெறும் சுக்கு கஷாயம் மட்டும் வச்சு கொடுத்தா. 4ம் அவ பெத்த பிள்ளைங்க தான். ஏன் இப்படி பாரபட்சம் காட்டுறான்னு யாராவது கேட்க முடியுமா? அந்த குழந்தைக்கு எது ஏத்ததோ அதைத்தான் கொடுப்பா. அதெல்லாம் அந்த குழந்தையோட நன்மைக்காகத்தான். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்மள பாதி பேரு கோமதி கிட்ட போய் எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது வேணும், அது வேணும்னு கேட்கறத விட எங்க அண்ணன் தம்பி, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னு ஏன்னு தான் கேட்குறோம். அதுக்கு காரணம் அவரவர் செய்த வினைப்பயன். பாலனென குமரனென பல பருவத் தனையருக்கு பாலமுதம் வெவ்வேறாய் வழங்குவன தாயதுதான் சீலமரும் வஞ்சகமோ சிறியேமுக்கு அவள் செயல் போல் சால அருள் நீ புரிதல் தானுமன்றோ கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. அவரவர் செய்த வினை பயன்படிதான் எல்லாமே நடக்கும்னா அப்படியே நடந்துட்டு போட்டுமே, கோமதியை ஏன் கும்பிடணும்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே செய்த வினை பயன்படிதான் எல்லாருக்கும் அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கா. இப்போ அவளை வழிபடுறதுனால அந்த வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாம அதை அனுபவிச்சு கழிக்கிறதோட எதிர்வினை செய்யாம எல்லாமே கோமதியின் செயல்தான்னு புரிஞ்சு அவளையே முழுசா சரணாகதி பண்றதால இப்போ இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் கொடுத்து நிறைவா மேலான முக்தியும் கொடுப்பா. கருணையே வடிவான கோமதி நம்மளை கஷ்டப்படுத்தி பார்ப்பாளா?